கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சவுண்ட் கிளீனா இருக்குதா? கேக்குதுண்ணா. சரி. இன்னைக்கு பாருங்க, இந்த மாதம் முழுவதும் நாம போன போன வாரம் நம்ம கிருபையை குறித்து பேசணும் இல்லையா? இந்த மாதம் முழுவதுமே கிருபையை குறித்து ஆஹ் கொஞ்சம் பார்க்கலாம், யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரம் இந்த 7-8 நாட்களில கிருபை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். முதலாவது இந்த மாச வாக்குத்தத்த வசனம், தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ தாழ்வு எப்படி தாவீது அவனுடைய தாழ்வுல இருக்கும் பொழுது, எந்த கீழ் மட்டத்துல அவன் இருந்தான், ராஜாவாகிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது, சாமுவேல் அபிஷேகம் பண்ண போகும் பொழுது, அவங்க அப்பாவும் சொல்லல, அவங்க அண்ணனும் சொல்லல, கூப்பிடல, அவனை ஒரு ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லை, அவனை ஒரு மகனாகவே மதிக்கவில்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்த தாவீது, அந்த தாழ்மையான சூழ்நிலையில, தாழ்வான சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவர் நினைத்தது யார் அப்படின்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ முதலாவது தாழ்வில் நம்ம நினைத்தவரை அவரை துதிக்க வேண்டும். கிருபை இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபையை நினைத்து 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 நாம துதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வாரம் நம்ம மீட்டிங்ல சந்திச்ச போது நான் பேசியிருந்தேன், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லணும். எப்பவுமே கர்த்தரை துதிங்கிற ஒரு நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு, யார் அப்படி சொன்னா? ஆசாப் என்கிறவர் சொன்னாரு. அவருடைய சங்கீதங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான காரியங்களை குறித்து பார்த்தோம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் யூடியூப்ல ஞாயிற்றுக்கிழமை சபையில பேசின செய்தியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க விலகாத கிருபை குறித்து பேசுங்க. எப்படி சவுல் இடத்துல இருந்து நான் கிருபையை விளக்குனனோ, அது போல சாலமோனிடத்துல இருந்து விளக்க மாட்டேன்னு தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் சாலமோன் கிருபையெல்லாம் எப்படி போக்கடிக்கணுமோ இந்த அளவுக்கு போக்கடிக்கிறார். ஆனா தாவீது மேல வைத்த கிருபையை ஆண்டவர் என்றைக்குமே விளக்கல. சொல்றாரு, சந்ததி முழுவதும் என்ன பண்ணுவேன், நாம கிருபையை வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த செய்தியின் தொடர்ச்சி தான் நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் பாத்துக்கோங்க. அந்த செய்தியின் தொடர்ச்சி தான் இது. என்ன அப்படின்னா, ஏன் தாவீதின் சந்ததிக்கு கிருபையை ஆண்டவர் கொடுக்கவில்லை? எத்தனையோ பேர் இருந்தாங்க, தாவீது மட்டும் ஏன் ஹோல்சேல் ரைட் அதுக்கான வாங்கினாரு? கிருபையுடைய ரைட்ஸ் எப்படி அவரு வாங்கினாரு அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தாவீதின் சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் அந்த ஏன் தாவீது வசனம் சொல்லுது, நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். ஏன் யாக்கோபை நேசிக்கணும், ஏசாவை வெறுக்கணும்னா? ஏசாவுடைய சந்ததி யூஸ்லெஸ் சந்ததி. ஆனா யாக்கோபுடைய சந்ததியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறகு, தாவீதுடைய சந்ததியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அதனாலதான் அந்த சந்ததி மேல கிருபை இருந்து கொண்டே வருகிறது. அப்போ நம்ம கிட்ட கிருபை வரணும்னா, நம்ம கிட்ட இந்த கிருபை இருக்கணும், ஆண்டவருடைய கிருபை இருக்கணும். என்ன காரியம் நமக்கு தேவைப்படுதுன்னா, ஆண்டவராக இயேசு நம் மூலமாக வெளிப்படும். அதுதான் இன்னைக்கு நம் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நீங்க வசனம் எடுத்துக்கோங்க, லூக்கா 1:28 வசனத்துல, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. கடந்த செய்தியை சொன்ன தாவீது ஏன் கிருபை பெற்றார்னா, அவர் வம்சத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அப்போ இந்த மரியாள் ஏன் கிருபை பெற்றாள் என்றால், லிட்ரலா இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்துல இருந்துதான் வெளிப்படும். லிட்ரலா ஸ்ட்ரைட் மீனிங், இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டியது மரியாள் இடத்துல. அப்போ அதனாலதான் வசனம் சொல்லுது, கிருபை பெற்றவளே, கிருபையை பெற்றவளே. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இது ஸ்லேடை கவிதைன்னு சொல்லுவாங்க சில தமிழ், ஒரே அர்த்தம் தான், கிருபை பெற்றவளே. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கிருபையை பெற போகிறவளா. ஆண்டவராக இயேசுதான் கிருபையே. இந்த உலகத்துக்கு கிருபை யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதை பெற போகிறவள், கிருபை பெற்றவளே. பாருங்க, 30ஆம் வசனத்தை சொல்லுது, அவள் கிருபை பெற்றாள்.
ஏன்னா ஆண்டவராக இயேசு கருவாய் அவனுடைய வயத்துல தங்கின உடனே அவன் கிருபை பெற்றார். எனக்கு ஆண்டவராக இயேசுவை வெளிப்படுத்தணுங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், மரியாதை போல நாம மட்டும் என்ன பண்ணணும்? கற்பம் தரிக்கணுமா? முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசுவை அவன் வெளிப்படுத்தினான். அதுதான் இன்னைக்கு பாயிண்ட். நம்மிடத்துல கிருபை வேணும்னா முதலாவது சொன்னேன், தாழ்மை இருக்கணும். தாழ்மை உள்ள இடத்துல தேவன் கிருபை அளிக்கிறார். 2வது, நம்மிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம் மூலமா இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய பார்வையில இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய சிந்தையில இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய பேச்சிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய செய்கையிலே போய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுல இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அப்படின்னா கிருபை பெற்றவர்களாய் இருப்பீங்க. இப்போ வசனம் சொல்லுது, இந்த ஏற்கனவே சொன்ன கிருபை தாவீது இயேசு கிறிஸ்து, இந்த இந்த லைன் ஆர்டர் பார்த்துக்கோங்க. தாவீதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறாரு. அதுல இருந்து சந்ததி சந்ததியா எப்ப பார்த்தாலும் நீங்க புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் வரும், தாவீதுனால உன் சன்னி தப்பிச்சடா, தாவீதுனால நீ என்ன பண்ண, காப்பாற்றப்பட்ட. வசனம் ஃபுல்லா அப்படியேதான் வரும். தாவீது ராஜாவின் நிமித்தம் நீ என்ன பண்ண, காப்பாற்றப்பட்ட. தாவீது நிமித்தம் நான் அந்த சிங்காசனத்தை விட்டு உன்னை நான் விளக்காம இருக்கேன்னு வர ஆண்டவர். இப்போ இந்த தாவீதை வைத்து இந்த கிருபைக்கு ஒரு ஹோல்சேல் ஓனர் ஆனார் தாவீது பழைய ஏற்பாடு. ஆனா அவரால என்ன காரியம் முடிஞ்சது அப்படின்னா, தன்னுடைய சந்ததிக்கு மட்டும்தான் அந்த கிருபையை வைக்க முடியுது. நல்லா கவனிங்க. தாவீதால தன்னுடைய சந்ததிக்கு தாங்க கிருபையை வைக்க முடிந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் உலகம் முழுவதுக்கும் கிருபையை வைக்க முடியும். இப்போ நாம பாக்குறோம், நாமெல்லாம் இதற்கு தகுதியே இல்லாதவர்கள கிருபைக்கு எந்த விதத்துல தகுதி பெற்றோம்? நாம தாவீதுடைய சந்ததியா, நாம யூத ராஜகுலமா நாம இல்லையே. ஆனா எப்படி நம்ம கிருபை பெற்றோம்? தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கிருபையை ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை வந்தது. தாவீது மூலமாய் வந்த கிருபை யூத ராஜாக்களோடு நின்று போனது, அவனுடைய சந்ததியோடு நின்று போனது. ஆனா ஆண்டவர் மூலமாய் வந்த கிருபை நம்மை அடைந்தது. அப்ப அந்த கிருபையை காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டியது கடமை. நீங்க மரியாதை பாருங்க, இயேசு கிறிஸ்துவை வயிற்றுல என்ன பண்ணிருக்கா, சுமந்து கொண்டிருக்க. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். நம்மிடத்துல முதலாவது அந்த கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்றார். ஆவிக்குரிய ரீதியில பேசுகிறேன். கர்ப்பம் தரிக்க வேண்டும், ஆவியில ஆண்டவரை நீங்கள் உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, ஆண்டவரோடு நீங்கள் நெருக்கமான ஒரு உறவோடு என்ன பண்ணணும், இருக்கணும். இங்க பாருங்க, யோசிச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள். மத்தேயு 1:18 வசனம் சொல்லுது, அவனுடைய கணவனாக போகிற யோசேப்பு அவனை ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருந்தான். நிறைய யோசிச்சிருக்கலாம், ஐயோ இந்த ஆண்டவராகிய இயேசுவை நான் வைத்துக் கொண்டால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், ஆண்டவராகிய இயேசுவை வெளிப்படுத்தினா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய வேலை என்ன ஆகும், என்னுடைய பிசினஸ் என்ன ஆகும், நான் போய் அங்க போய் என்னால ஆண்டவராகிய இயேசுவை வெளிப்படுத்த முடியாதே, ஆண்டவராகிய இயேசுவை பேசுனா எனக்கு வேலை போயிடுமே, இயேசுவை பேசினா எனக்கு வருமானம் வராதே. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் மரியாள் கடந்து போனா. என் வாழ்க்கை போயிடுமே. என் கணவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, திருமணம் ஆவதற்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட என்னை கணவன் பார்த்தா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும், நாசமாயிடுமே. என்னுடைய எல்லாரும் வாழ்க்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை கூட எனக்கு கிடைக்காதே. நிறைய பேர் யோசிக்கிறோம், நம்ம பாட்டு வேலை உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். நான் மரியாதை அப்படி யோசிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நான் இருக்கேன், செய்யறேன். வசனம் சொல்லுது, உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்யறேன் ஆண்டவர். பயப்படாத மரியாதை, நீ கிருபை பெற்றார், சித்தத்தின்படி செய்யறேன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்த மரியாதை. எப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த காலத்திலேயே உங்களால நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மரியாதை ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. யூத குலத்துல ஒரு ஸ்திரீ கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடி கர்ப்பம் தரித்தால் அவள் கல்லெறியப்பட வேண்டும். ஆனா பாருங்க, இங்க ஆண்டவருக்காக அந்த நிந்தையை சகிக்க ஆண்டவராகிய இயேசுவை நாம வெளிப்படுத்தணும்.
ஆண்டவராக இயேசுவே நாம வெளியே உலகத்துக்கு நம்ம இடத்துல இருந்து காட்டணும்னா ஆண்டவராக இயேசு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்கள் மூலமாய் ஆண்டவராக இயேசு வெளிப்பட வேண்டும். அப்போதான் நீங்க கிருபையை பெற முடியும். மூன்றாவது, தள்ளி விட்டுடுவாங்களோ அப்படின்னு மரியாள் பைபிள். ஐயோ என்ன தள்ளி விட்டுருவாங்களே, புருஷன் தள்ளி விட்டுருவானே அப்படின்னு பயப்படல. ஆண்டவராக இயேசு எப்படியாவது உலகருக்கு காட்ட வேண்டும் என்பதில் தீவிரமா இருந்தால் இந்த மரியாள் இப்படி ஆகுமோன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சா. ஆனா அதுக்கப்புறம் தேவதூதன் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஆண்டவரே நீங்க சொல்றதை நான் செய்யறேன், இதற்கு நான் பாத்திரவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாருங்க, மரியாளுக்கு கொடுத்த அதே ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். மரியாள் கருவுல சுமந்தா, நீங்க ஆண்டவரை உள்ளேயே உடம்புக்குள்ள வச்சிருக்க போது இந்த அவருடைய ஆத்மாவும் நம்முடைய ஆத்மாவும் ஒண்ணு சேரும். பாருங்க, ஆனா உண்மையா என்ன நடந்ததுன்னா யோசிச்ச எதுவுமே நடக்கலைங்க. எப்படி யோசேப்பு சேர்த்து கொண்டான் என்பதே ஒரு மிராக்கிள்ங்க. ஏன்னா யோசேப்புக்கு தனியா ஆண்டவர் போய் என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. நம்ம பல நேரங்கள்ல கலங்குறோம் இல்ல, ஐயோ ஆண்டவரை வெளிப்படுத்தினா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுமா, நம்ம இடத்துல நம்ம அப்படியே வெளியே போனோம்னா அப்படியே உலகத்திற்கு ஒட்டி என்ன பண்ணிடுறோம், நாம வாழ்ந்துடுறோம். அப்படியே உலகத்தோடு கூட சேர்ந்து அப்படியே ஜாலியா நம்ம என்னமோ நம்ம தனியா நம்ம வேர் பிரிக்கப்படாதவர்கள் மாதிரியும் பிரிக்கப்படாதவர்கள் மாதிரியும் நாம என்ன பண்ணிடுறோம், வாழ்ந்துடுறோம். பல நேரத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மாதிரி என்ன பண்ணிடுறோம், நம்முடைய வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா இங்க மரியாள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா வசனம் சொல்லுது, யோசேப்புக்கு தனியா தேவதூதன் போய் பேசினாரு. ஏய் தள்ளி விட்டுறாத, அவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பம் தரிக்கிறாள். ஒருவேளை பார்க்க வரப்போ மரியாளுக்கு அப்படியே ஐயோ கர்ப்பமா இருக்கோமே, உனக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு கொஞ்ச நாள் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பா, கொஞ்ச நாள் அப்படியே மறைச்சு வச்சிருப்பா. திடீர்னு ஒரு நாள் கர்ப்பம் தெரிஞ்சோன்னா அவன் கேஷுவலா எடுத்துட்டு போறான். இயேசு கிறிஸ்து, நாம் லிட்டரலா நான் சொல்றது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ உள்ள வச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்து கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறப்போ நீங்க நினைப்பீங்க, இங்க இருந்து பிரச்சனை வரும், இங்க இருந்து பிரச்சனை வரும், அங்க இருந்து பிரச்சனை வரும், நமக்கு இங்க இருந்து பிரச்சனை வரும்னு யோசிப்போம். ஆனா ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போறான். அதுதான் ஆண்டவருடைய செய்கை. ஆண்டவர் ஏற்கனவே பேசி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டாரு யோசிப்பு. பாருங்க, அடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல இருந்து பிறக்க வேண்டும் என்றார். உங்களிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்றார். என்ன காரியங்கள்லாம் நடக்கும் தெரியுமா? சரித்திரத்திலேயே நிகழாத காரியங்கள் எல்லாம் நடக்குது. வசனம் சொல்லுது லூக்கா 2:1-2 முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்டது. முதலாம் குடிமதிப்பு இதுவரைக்கும் அந்த மாதிரி குடிமதிப்பு எழுதப்படவில்லை. சரித்திரம் 2ஆய் பிளந்த இடம். இயேசுவை சுமக்கும் பொழுது நீங்கள் யோசிக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் நினைக்காத காரியங்கள் எல்லாம் நடக்குங்க. ஆனா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசுவை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்கிற அந்த ஆசாரியர்களின் கால் பட்ட உடனே யோர்தான் நதி பிளந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கி கொண்டு ஆசாரியர்கள் எரிகோவை 7 தடவை சுற்றி வந்த உடனே எரிகோ கோட்டை விழுந்தது. அது போல சரித்திரத்துல நடக்காத நிகழ்ச்சி நடக்கும். எப்போ தெரியுமா? நீங்க ஆண்டவரை சுமந்து கொண்டு சொல்லும் பொழுது. ஆண்டவரை சுமந்து கொண்டு சொல்லும் பொழுது நீங்க யோசிக்காத காரியங்கள் எல்லாம் நடைபெறும். இயற்கைக்கு மாறான காரியங்கள். நான் சொன்னல, இந்த எரிகோ கோட்டை விழுந்தது, யோர்தான் நதி பிளந்தது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு எதிரான விஷயங்கள். சோ ஆண்டவரை சுமப்பதற்கு எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. அப்போ அந்த மரியாள் எக்கச்சக்க ஸ்ட்ரகிள். இப்படி அந்த இதுல குடிமதிப்பு எழுதுறதுக்கு என்ன பண்ணிருக்கா, வந்திருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தங்குறதுக்கு ரூம் இல்லை. நம்ம யோசிப்போம், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வாழ்க்கை அப்படியே சிவப்பு கம்பளம் போட்டு நம்மை உலகம் வரவேற்கும் போது இல்ல, அப்படி எல்லாம் வரவேற்காது. பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் சந்தித்து தான் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஆண்டவராக இயேசுவை உங்களிடத்திலிருந்து காண்பிக்கணும். அதுக்கு ஒரு வாழ்க்கை வேணுங்க. நமக்கு ஒரு நாள்ல 2 நாள்ல ஆண்டவரை காட்ட முடியாது. நமக்கு
நம்ம கிட்ட இருந்து ஆண்டவராக இயேசுவை மற்றவர்கள் பார்க்கணும்னா வாழ்க்கை முழுவதும் சாட்சியாக வாழணும். சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் கிடையாதுங்க. மரியாள் சந்தித்த ஸ்ட்ரகிள் வரலாறு ஆசிரியர்கள் சொல்றாங்க, மரியாளுக்கு அதிகபட்சம் போனா 14ல இருந்து 15 வயசு இருக்கும். இந்த காலகட்டத்துல, இந்த பீரியட்ல இயேசுவை பெற்றெடுக்கும் போது அவ்வளவுதான் அவளுடைய வயசு. இந்த வயசுல இருந்த மெச்சூரிட்டியை வச்சு எப்பேற்பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி அவர் போய் வந்து ஹோட்டல்ல ரூம் கேட்கிறாரு. அந்த டைம்ல என்னன்னா எல்லா யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், வரணும் குடிமதிப்பு எழுதுறதுக்கு. பயங்கர ரஷ். நீங்க இந்த தீபாவளி அப்பெல்லாம் ஊட்டி கீட்டி கொடைக்கானல் இப்ப இந்த ஆயுத பூஜை விஜயதசமி வந்தப்போலாம் ஊட்டிக்கு பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் கார் நிக்குது. அந்த மாதிரி ரஷ். தங்குறதுக்கு இடம் இல்லை. நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவராக இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவராக இயேசுக்காக வைராக்கியமா நிக்கிறோம், அப்படியே வெளியே போனோம்னு எல்லாம் வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வசனம் சொல்லுது, என்னை பின்பற்றுகிறவன் என் சிலுவையை சுமந்து பின்பற்ற. சிலுவையை தூக்கிட்டு தான் நடக்கணும். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நான் ஆண்டவராக இயேசுவை வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய பாருங்க. இயேசுவை பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதாவது இயேசுவை உங்களிடத்திலிருந்து காண்பிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. மரியாள் அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா பிள்ளையை பெற்று விட்டார். வசனம் லூக்கா 2:7 சொல்லுது, அவள் பிள்ளையை பெற்று அந்த முன்னணியில கிடத்தி துணியில சுற்றி முன்னணியில என்ன பண்ணிட்டா, உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ, ஏன் அவள் கிருபை பெற்றாலோ, கிருபை பெற்றதுடைய நோக்கம் என்ன, கிருபை பெற்றதுடைய ரீசன் என்ன, ஆண்டவராகிய இயேசுவை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவ்வளவு ஸ்ட்ரகிள் இல்ல. உலகம் காரி துப்புச்சு, ஏளனமா பேசுச்சு, புருஷனே தள்ளி விடுவானோன்னு பயந்த நேரத்துல பெத்து முன்னணியில வச்சுட்டான் மரியாள். மரியாளுக்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்பேற்பட்ட ஒரு ஒபீடியன்டான ஒரு லேடியை கொடுத்ததற்காக. நாம கூட பல நேரங்கள் ஆண்டவராக இயேசுவை வெளிப்படுத்தணும் நம்ம யோசிப்போம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்றார் தேவதூதன். ஆனா பாருங்க, ஆண்டவராக இயேசுவை பிறப்பது நமக்கு என்னமோ கற்ப வேதனை தான், உயிர் போய் உயிர் வர விஷயம்தான். ஆனா வசனம் சொல்லுது, உலகத்துக்கே சந்தோஷமான நிறைய நேரத்துல யோசிக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எதுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்? சும்மா அப்படி சைட்ல அப்படியே போனா நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழலாம், அப்படியே சந்தோஷமா இருக்கலாமே, இப்படி போயிடலாமே, அப்படி போயிடலாமே. ஆனா நம்ம கஷ்டப்பட்ட ஆண்டவரை நாம் காண்பித்தோம் என்றார், இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி சுருக்கமா ஒரு இடத்துல நின்னா நம்ம பாக்குறவன் இயேசுவை பார்க்கணும். நாம பேசுறதை கேட்கிறவன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கணும். நம்முடைய செய்கைகளை பார்க்கிறவன் அவன் நம்ம இடத்துல இருந்து இயேசுவை பார்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அண்ணா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், கிறிஸ்தவனாய் வாழ்வது முக்கியம் இல்ல, கிறிஸ்து அவனுக்குள்ளாய், கிறிஸ்து அவனாய் இருப்பதுதான் கிறிஸ்தவ. பாருங்க, ஆண்டவர் பிறந்த அவ கட்டி வச்சுட்டா, இயேசுவை முன்னணியில கிடத்திட்டா. கடத்தணும்னு யோசிச்சிருப்போம், ஐயோ ஆண்டவராக இயேசுவை என்ன பண்ணிட்டேன், பெற்றெடுத்துட்டேன். இப்போ பாருங்க, ராஜாக்கள்லாம் வரப்போறாங்க என்ன தேடி. ஏன்னா நான் பெற்றெடுத்தது யாருங்க, உலகத்தின் ரட்சகரை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். பல நேரங்கள் நாம கூட யோசிக்கிறோம், நம்ம அப்படியே ஆவிக்குரிய ரீதியில இருந்து வெளியே வந்தோம்னா ராஜாக்கெல்லாம் அப்படியே ஓடி வருவாங்க நம்மளை பார்க்க யுஎஸ் பிரசிடென்ட்டும் இந்தியா பிரைம் மினிஸ்டரும் வருவாங்க. நம்ம வந்தவர்கள் யார் தெரியுமா, மெய்ப்பர்கள். என்னப்பா ஏசப்பா, என்ன நான் உங்களை பெற்று நான் முன்னணியில வைத்திருக்கிறேன், யாரும் விஐபிஸ் யாராவது வருவாங்கன்னு பார்த்தா மெய்ப்பர்கள் வராங்களே. பாருங்க, உடனே நம்முடைய பலன் கிடைக்காதுங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு ஆயுசு நாட்கள், ஒரு வாழ்க்கையே வேணுங்க நமக்கு ஆண்டவராக இயேசு வெளிப்படுத்த. இன்னும் நீ ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஆண்டவரை வெளிப்படுத்தினா அது சரியில்லை. வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையே சாட்சியா இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நம்மள, மேய்ப்பர்கள் வராங்க, அதுக்கப்புறம் சாஸ்திரிகள் வராங்க, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வளர்றாரு ஆண்டவர். கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வர ஆரம்பித்தான். ஒரு கட்டத்துல 5000 பேர், 4000 பேர், அப்படியே கூட்டம். ஆனா மரியாள் செய்த சின்ன காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து உலகத்திற்கு காண்பு. இன்னைக்கு கிருபையை பெற வேண்டுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பெற வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். எப்படி தாவீதின் வம்சம் கிருபை பெற்றது? ஏன் தாவீதின் வம்சம் கிருபை பெற்றது? இயேசு பிறந்தார். அந்த வம்சத்துலதான் இயேசு பிறந்தார். ஏன் மரியாள் கிருபை பெற்றால்? மரியாள் மூலயமா தான் இயேசு பிறந்தார். இயேசுக்கு சம்மதம் இல்லாத ஒரு ஆளால கிருபையை பெற முடியாது. நீங்க போறப்போ நீங்க இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போதான் கிருபையை பெற முடியும். பாருங்க, அதற்கு பிறகு வசனம் சொல்லுது, ஆவியின் ஏவுதலினால் அன்று தேவாலயத்துக்கு வந்திருந்த சிமியோன். வசனத்தை சொல்ல லூக்கா 2 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 2 அதிகாரம் 3 அதிகாரத்தை படிச்சீங்க. இந்த ஏவுதலினால் வந்த சிமியோன். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அதற்கு பிறகு நடக்கிற காரியம் நாம நினைக்கிற காரியம் நடக்காது. நாம யோசிக்கிற காரியம் நடக்காது. மரியாள் என்ன யோசிச்சாங்க? 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும், கொண்டு போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க ஆண்டவர் கிரியை செய்யார். ஆவின் ஏவுதலினாலே சிமியோன் என்கிற ஒரு கேரக்டர் அங்க கொண்டு வர. நாம் யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுவை வெளிப்படுத்தின பிறகு நாம யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் நடைபெறனா நடக்காது. ஆவியின் ஏவுதலினால் ஆண்டவர் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கிறோம், நாம இயேசு கிறிஸ்துவ காண்பிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எனக்கே இவ்வளவு கஷ்டம், எனக்கே இவ்வளவு பாடுகள், இத்தனை பாடுகளை தாண்டி நான் எதுக்கு இயேசு கிறிஸ்துவ காண்பிக்கணும் மற்றவர்களுக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதற்கான பதில் இந்த இடத்துல, இந்த வசனத்துல 2 முதியவர்கள். ஒரு முதியவருக்கு சிமியோன்ற ஒரு வயசு போடல. அடுத்தது ஒரு விதவை. அந்த விதவை 84 வயது. 2 பேரும் இந்த இயேசு கிறிஸ்துவை, பிறந்த இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக காத்திருந்தார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிப்பது ஏதோ உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதுன்னு நினைத்து கொள்ளாதீங்க. அதை காண்பதற்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்ப்பதற்காக சில பேர் காத்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவராக இயேசு உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதை பார்ப்பதற்கு ஆவியின் ஏவுதலினால் சில பேர் காத்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களிடத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். எப்படி மரியாள் லிட்டரலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாலும் அதுபோல உங்கள் பேச்சின் மூலமாய், செயலின் மூலமாய், சொல்லின் மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்போதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, கிருபை பெற்றவனே, கிருபை பெற்ற ஆண்ட்ரூவே அப்படின்னு ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரணும். அப்படின்னா ஆண்டவராக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். சோ இன்னைக்கு பார்த்தோம் நம்ம எப்படி நிறைய பேர் கடைசியா ஜாயின் பண்ணீங்க, அவங்களுக்காக ஒரு ரீகேப் பண்றேன். தாவீதின் வம்சத்துல ஆண்டவராக இயேசு பிறந்தார். அதனால அந்த வம்சம் முழுவதும் கிருபை தலைமுறை தலைமுறையா வந்தது. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசுவே அந்த கிருபையாய் மாறினார். அந்த கிருபையை பெற்றெடுத்தவள் தான் மரியாள். அதனால வசனம் சொல்லுது, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப இந்த கிருபையை பெற்றெடுக்கிறதுக்கு அவன் பல ஸ்ட்ரகிள், ஆண்டவராக இயேசுவை பெற்றெடுப்பதற்கு பல ஸ்ட்ரகிள். என்ன தள்ளி விட்டுருவாங்களோ, வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோ, இத்தனை காரியங்களையும் தாண்டி இயேசுவை என்ன பண்றான்? உலகத்துக்கு காண்பிக்கிறான். உலகத்தை காண்பிச்சோன்னா நம்ம யோசிப்போம், ஐயோ பெரிய ஆளுங்களாம் நம்மளை தேடி வரப்போறாங்கன்னு. வரமாட்டாங்க. கொஞ்ச நாள் மெய்ப்பர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. அதற்கு பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? சாஸ்திரிகள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க, எல்லாரும் தேடி வருவாங்க, அற்புதத்தை தேடி வருவாங்க, எல்லாம் வருவாங்க. கடைசியா நாம ஆண்டவரை வெளிப்படுத்துவது நம்முடைய நோக்கத்திற்காக அல்ல. யாரோ 2 பேர் காத்து கொண்டு இருக்காங்க. உங்களிடத்துல இருந்து ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று, உங்களிடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று 2 பேர் தன்னுடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டு காத்து கொண்டிருக்காங்க. மறிக்காமல் இவன் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவான்? அதனால உங்களுடைய வாழ்க்கையில
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய அநாதி தீர்மானம். இந்த நாள்ல கூட ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்ந்தோம். எங்க போனாலும் ஆண்ட்ரூ தெரிஞ்சான் அப்படின்னா அந்த இடத்துல வாழ்ற வாழ்க்கையில வேஸ்ட்டுங்க அது. நம்முடைய பேச்சிலையும் சொல்லிலும் செயலிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், கிருபை பெற்றவனே. கிருபையை பெறுவதற்கான வழி உங்களுக்கு தெரிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.